ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய ப்ளெயின் கேக் ரெசிபி தான் பார்க்குறோம். குக்கர்லேயே செஞ்சிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் ஒரு டின் எடுத்திருக்கேன். அதில் சுற்றி பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு எக்கு வச்சுட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேக் பேட் ரெடியாக இருக்குள்ள குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். குக்கர் எடுத்திருக்கேன். இதில் மூடியில் கேஸ்கெட்டோ இல்லை வெயிட் ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்க. வெறும் குக்கரை எடுத்துகிட்டு அந்த மூடியில் அதாவது கேஸ்கெட் வெயிட் ரெண்டே ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கிடையில் இங்கே பேட் ரெடி பண்ணிடலாம். எக்கை நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எசன்ஸ் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த கட்டி இல்லாமல் அதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது இது எல்லாமே ஒரே டம்ளரில் நான் மெஷர் பண்ணேன். 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு அதையும் நல்லா சலித்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி 1 ஹவர் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதாவது பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணுங்க. ஸோ பேட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கிடையில் குக்கரும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்ச அந்த பட்டர் ஷீட் மேலே இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 தடவை டேப் பண்ணி விடுங்க. அதை நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ அந்த குக்கருக்குள்ளே ஒரு கீழே வைக்கிற அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன சாசர் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே நம்ம போட்ட அந்த மாவு அந்த பாத்திரத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த குக்கரும் இந்த பாத்திரமும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ப்ளெயின் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கேக்குக்கும் இதுதான் பேஸ், இப்படி தான் செய்யணும். நம்ம வீட்டிலேயே நல்ல சுவையான ப்ளெயின் கேக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.